பேசாத பிள்ளைகளை பேச வைக்கிறது, இந்த கை கால் செயலிழப்பு இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்காக நாங்கள் வந்து இது மணிமுள், அதாவது கடிகார புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேருந்து ஒரு ஆயில் தயாரிக்கிறோம். இந்த ஆயில் வந்து இது கை விரல் முடங்கி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்க, பக்கவாதம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் இது தலை உச்சி, ஸ்பைனல் கார்டு ப்ளஸ் பாதிக்கப்பட்ட பகுதியில் இந்த எண்ணெயை போடணும். 5 மணி நேரம் தாண்டி அரிசிக்கு தவிடு இதே மாதிரி கிளிப் கட்டி இதை வந்து இட்லி வேக வைக்கிறத மாதிரி வேக வச்சு அந்த சூட்டுனால அந்த விரல்கள் எல்லாம் இப்படி முடங்கி இருக்குதுல்ல, அதில் ஒத்தடம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா 100% விரியும். ஆனால் தவிடு ஒத்தடம் வந்து 3 தடவை போஸ்ட் ஆஃபீஸில் அந்த லெட்டர் அடிக்கிற மாதிரியெல்லாம் அடிக்கக்கூடாது. அதை நைஸாக அந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்கணும். இது வந்து கிளி கட்டுறது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு லேடி எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஹவு டு மேக் கிளி கட் டூ. நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். நான் சொன்னேன், அவங்க நீங்கள் கூகுளில் பாருங்கன்னு. அடுத்த நாள் அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேரட்டை பிடிச்சி கட்டி போட்டால் அது எப்படி எனக்கு ஐயாவுக்கு விரல் துறக்கம்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய காமெடியும் நடக்கும் எங்கள் வாழ்க்கையில். இதுதான் கிளி கட்டுறதுங்க பாருங்கள். சுத்தமான இது காரிக்கன் துணின்னு இதை சொல்லுவாங்க இந்த கிளாத். ஆக்சுவலாக இது 100% கையால் நெய்யப்படுறது. தமிழ்நாட்டில் ஏதோ 3 ஊரில் தான் இதை செய்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே துணி வந்து பயன்படுத்தும் போது இந்த காரிக்கன் அப்போ வந்து நம்ம ஊர் விவசாயி பலன் அடையும். அதனால் இந்த காரிக்கன் துணியை யூஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.